வணக்கம். இது ஸ்ரீ ராஜரிஷி ஜோதிடம். நான் உங்கள் அசோக்குமார். எல்லா வல்ல இறைவனை வேண்டி இக்கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பாதம் அணிந்து 2024 ஆண்டு பொது பலன்கள், ஜனவரி மாத பொது பலன்கள் வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மிதுன ராசி. பாருங்கள், ராசியாதிபதி 6ல் இருக்கார், 12ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கார். 12க்கும் 5க்கும் அதிபதியான சுக்கரனோடு சேர்ந்து 6ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் வீடு ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். புரியுதுங்களா? மனைவி சார்ந்த விஷயங்கள்ல விரயத்தை கொடுக்கும். உங்க ராசிக்கு 11ல் குரு பகவான் இருக்கார், மேஷத்தில். 10ஆம் அதிபதி 11ல் இருக்கார். அப்போது வேலை சார்ந்த விஷயங்கள்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். புரியுதுங்களா? கூட்டாளி சம்பந்தமான விஷயங்கள்ல புது நபர்கள் இணையறதுக்குள்ளான வாய்ப்புகளை கொடுக்கும். புரியுதுங்களா? டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். புது ப்ராஜெக்ட் சைன் பண்ணும்போது படித்து பார்த்து சைன் பண்ணணும். எழுத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சைன் பண்ணுறது, டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணும்போது படிக்கக்கூடிய மாணவர்கள், புரியுதுங்களா, அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் மந்த நிலையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில், இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் மிதுன ராசி, மிதுன லக்ன அன்பர்கள், ராசி அதிபதி தானாக போய் வம்பளை மாட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்குங்க. ஷோல்டர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், கழுத்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், பாதம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். புரியுதுங்களா? பாதத்தில் வரக்கூடிய நரம்பு சம்பந்தமான விஷயங்கள், கழுத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஷோல்டர் சம்பந்தமான பிரச்சனைகள், இடுப்பு எலும்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வலிகள், வேதனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஜனவரி மாதத்தில். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. வேலை செய்யக்கூடிய அன்பர்கள், ஆடை தொழில், டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க, ஷோரூம்ஸ், தையல் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் புது வாடிக்கையாளர்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. புரியுதுங்களா? டைலரிங் பண்ணுறவங்க, துணி இந்த ஸ்டிச்சிங் பண்ணுறாங்க இல்லையா, கட்டிங், எம்ப்ராய்டிங், டிசைனிங் பண்ணுறவங்க, ஆர்கிடெக்ட் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் பிரகாசமான லைஃப் இந்த மாதம். இவங்களுக்கெல்லாம் வருமானம் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை கிடையாது. மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், அதில் அந்த கதை, பாட்டு எழுதக்கூடியவர்கள், மியூசிக் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் புது புது ப்ராஜெக்டுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? அப்போது இந்த மிதுன ராசி, மிதுன லக்ன அன்பர்களுக்கு ஸ்கின் சம்பந்தமான விஷயங்களில் பச்சை கீரைகளை எடுத்துக்குங்க. புரியுதுங்களா? பச்சை கீரைகளை அதிகமாக சாப்பிடுங்க. விட்டமின்ஸ் உடம்புல சேர்த்துக்குங்க. சூரிய ஒளி அதிகமாக படுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுதுங்க. இந்த ஃபுல் ஹேண்ட்லாம் போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதே நேரம் கழுத்து சம்பந்தமான பிசியோதெரப்பி சம்பந்தமான விஷயங்கள், எக்ஸசைஸு, கை கால் ஆட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை, குறிப்பாக இந்த ஐடி துறையில் உக்காந்த இடத்துல வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள், இந்த ஷோல்டர் சம்மந்தமானது, ஃபிங்கர் பிரச்சனைகள், இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இளைய சகோதரம், தந்தை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், மூதாயர்கள் சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாத தொடக்கத்தில் உண்டுங்க. ஏன்னா சூரியன் செவ்வாயோட சேர்க்கை, பரிவர்த்தனை, அப்போ குரு 9ஆம் வீட்டுக்கும் செவ்வாய் 11ஆம் வீட்டுக்கும் வந்துடுவார்.
இப்போ வெளியூர் வெளி மாநிலம் சம்மந்தமான தொழில் செய்கிறாங்க இல்லையா, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள். திருப்பூர் சம்மந்தமான துறையில் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஆடை தொழில் செய்யக்கூடியவங்க, டிசைனிங் பண்ணுறவங்க, ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறாங்கல்ல, ஆடை வடிவமைப்பாளர்கள், ஆர்ட் டைரக்டர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? பாட்டு நடத்துகிறவங்க, பாட்டு கச்சேரி நடத்துகிறவங்க, மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா நடத்துகிறவங்க, இசை வகுப்பு நடத்துகிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாதம் ஜனவரி மாதம் அமையுது. இன்ஜினியரிங் துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க, ரயில்வே சம்மந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கார். அவருக்கு திரிகோணத்தில் உங்கள் ராசி. புரியுதுங்களா? அப்போது அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் சதயத்தில் இருக்கார். அப்போ இடம் விட்டு வேலை செய்யக்கூடிய நபர்கள் இடம் விட்டு இடம் மாறுறது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த இடமாற்றம் உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும். அப்போ அந்த இடத்த விட்டு வெளியே வேறு இடத்துக்கு போகிறவங்க, அரசாங்கம் சம்பந்தமான துறையில் உங்களுக்கு இடமாற்றம், டீச்சர்ஸ் தொழில் செய்யக்கூடிய நபர்கள், ஆசிரியர், அரசாங்க துறை இதில் இருக்கிறவங்க ஆசிரியர்கள், அவங்களுக்கெல்லாம் ஊர் மாற்றம், இடமாற்றம், லோக்கல் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு இந்த லெசன்ஸ் மாற்றி கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாமே மாறும். இங்கிலீஷ் டீச்சர் எடுக்கிறவங்க லாங்குவேஜ் மாறி வரும். புரியுதுங்களா? சப்ஜெக்ட் மாறுறது, இல்லை கிளாஸு சின்ன கிளாஸ் எடுக்கிறவங்க பெரிய கிளாஸ் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ இது எல்லாமே இந்த மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு அமையறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். ஜோதிடம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய பதிவுகள், அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஜோதிடம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.